ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இந்த சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ 19th டிசம்பர் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து லாஸ்ட் செமஸ்டர்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து லாஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து கேட்டுட்ட கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த செமஸ்டருக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து என்ன கொஷின்ஸ் எப்படி படிக்கலான்னு யூனிட் வைஸாக வாங்க பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்ட் பற்றி கொஷின் டைப் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தோம்னா, யூனிட் 3, 4 and 5 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி பார்ட் ஆகும். யூனிட் 1 and 2 வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் கொஷின் கேட்பாங்க. அதேமாதிரி பார்ட் சிக்கான கொஷின் பொறுத்தவரை மேக்ஸிமம் யூனிட் 1 and 2 தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து இந்த மாதிரி நோட் மார்க் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இப்போ சம்டைம்ஸ் வீடியோ இந்த மாதிரி மேக் பண்ணி போகிறதுக்கு வந்து டிலே ஆகும். அதனால் பிஃபோராகவே ஆப்லேயே அப்டேட் பண்ணுற இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது நோட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம்னா, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினை இந்த கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் கொஷின் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிங்க. ரெண்டாவது வந்து மல்டிப்ளெக்ஸர், டிமல்டிப்ளெக்ஸர் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் டைப் கொஷினும் பாருங்கள். அதே மாதிரி தியரி டைப் கொஷினும் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளிஃபை பூலியன் ஃபங்க்ஷன் யூசிங் 4:1 8:1 மல்டிப்ளெக்ஸர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளெக்ஸர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து கேட்பாங்க. ஸோ அதோட வேரியஸ் டைப் நல்லா படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த 2 கொஷின் நல்லா படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த 3வது 4வது கொஷின் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரை இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தர பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதில் இருக்க எல்லா டைப்ஸுமே நல்லா வந்து டீட்டெயிலாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட்டாகவும் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்பிளைன்ஸ் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் யூசிங் ஸ்வீட்டபிள் டயக்ராம் இந்த மாதிரி கேட்பாங்க. அதேமாதிரி இம்ப்ளிமெண்ட் டிஎன்ஜேகே யூசிங் டி ஃப்ளிப் ஃப்ளாப் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதோட டைப்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த மூர் அண்ட் மெர்லி மாரல்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிங்க. இந்த டைம் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் டாபிக் வந்து நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக நல்லா படிச்சுங்க. இந்த யூனிட் பொறுத்தவரை இந்த மாதிரி படிச்சினாலே போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரையும் இந்த வேரியஸ் அட்ரஸிங் மோட்ஸ் கொஷினும் நெக்ஸ்ட் இந்த வேன் நியூமன் ஆர்கிடெக்சர் கொஷினும் லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து கேட்டுட்டாங்க. அதனால் இந்த செமஸ்டர் பொறுத்தவரை இந்த ஒரு 2 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே கேட்க மாட்டாங்க. பட் இந்த 2 கொஷினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு கொஷினை கூட அகைன் வந்து ரிப்பீட்டடாக கேட்கலாம். சப்போஸ் இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கலன்னா அந்த ஐஎஸ்ஏ கொஷினும் நெக்ஸ்ட் அந்த ஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரன்ஸ் டைப்ஸ் வந்து கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 கொஷின் நல்லா வந்து டீட்டெயிலாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரை இந்த பைப்லைன் ஹசார்டோட டைப்ஸ் நல்லா டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. இந்த டைப்ஸ்லேயே வந்து டேட்டா ஹசார்ட் டைப்பும் நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் ஹசார்ட் டைப்பும் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 டைப் பார்த்தீங்கன்னா தனியாகவும் டீட்டெயிலாக கேட்பாங்க. அதனால் இந்த பைப்லைன் ஹசார்ட் டைப்ஸ் படிக்கும்போது இந்த டேட்டா ஹசார்டோ கண்ட்ரோல் ஹசார்டோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவதாக கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் பில்டிங் இன் டேட்டா பாத் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதையும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைப்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட்டு அதுக்கான வேரியஸ் சிச்சுவேஷன் வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிங்க. அண்ட் கடைசியாக வந்து 4வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரை இந்த டிஎம்ஏ கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த டிஎம்ஏ வந்து ஃபுல்லாக நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த விர்ச்சுவல் மெமரி, கேட்ச் மெமரி இந்த 2 டாபிக் கொஸ்டின் வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. அண்ட் கடைசியாக வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிங்கன்னா இந்த பேரலல் அண்ட் சீரிஸ் இன்டர்ஃபேஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான நோட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம். ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணிங்க. ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்ட் பி அண்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஏ பொறுத்தவரையும் நான் வந்து எப்போவுமே சொல்லத்தான், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிக் கொஸ்டின் வந்து படிச்சிருக்கீங்கன்னா சம் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் பிக் கொஸ்டின் படிக்கிற டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் கொஸ்டின் படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு பிக் கொஸ்டின் வந்து கவர் பண்ணாத டாபிக்ஸ் சில இதெல்லாம் இருக்கும். அந்த டாபிக்ஸில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஃப்ரென்சியேஷன், பர்பஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான சப் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸாக எல்லோரும் நல்லா படிச்சுங்க. ஓகே, எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.